சுவாமி, இப்போ மக்களுக்கு உருவம் இருந்தாதான் வழிபாட்டுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய ஒருமுகத்தன்மையை கொண்டு வர முடியுதுங்கிறதுக்காக லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஒரு உருவம் இந்த லிங்கமா தான் இருக்கணும்னு ஏன் நீங்க தேர்வு செஞ்சீங்க? எல்லாருக்கும் புரிய வச்சு நம்ம மக்களோட மக்களா நம்ம இதை கொண்டுட்டு போகணும் அப்படின்றது தான் நம்ம இந்த இதை பண்ணிருக்கிறோம். இதை எதுக்கு நம்ம செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம கிட்ட அம்மன் வடிவம் நிறைய இருக்கும். இங்க பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவாங்க. இதுல சிவன் வடிவத்துக்கு சிவனுக்கு இந்த இந்த இது லிங்க வடிவத்தை பொறுத்து தான் எல்லா இடத்துலயும் லிங்க வடிவத்தை தான் மூலஸ்தானமா வச்சிருப்பாங்க. அப்போ இது பெரும்பான்மையா எடுத்துக்கிறாங்க. மத்த இதை விட இது நிறைய இருக்கு. இது சொல்றதுக்கு பொருந்தது. வேற நீங்க வேற எந்த விஷ்ணுவோ இதுவோ பாத்தீங்கன்னா அது உருவத்தை வச்சிருவாங்க. அந்த உருவத்தை நாம எடுத்துட்டு போனோம்னா நம்ம கருத்து வெளிப்படுத்த முடியாது. நம்ம வெளிப்படுத்த நினைக்கிறது நடக்காது. அதனால இது நம்முடைய வெப்பம், அது உருவன்றது வெப்பம் அதுக்குள்ள இருக்கு. எல்லா உருவமும் வெப்பத்தால் செய்யப்பட்டது. அதனால இந்த இது நமக்கு பொருந்தது. அதுக்குள்ள வெப்பநிலையில இப்படி அப்படி எல்லாத்துக்குள்ளயும் போற மாதிரி லிங்கத்துக்குள்ளயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால அந்த தன்மை எடுத்துக்கிறோம். அதே சமயத்துல இது ரெண்டு விதமான தன்மை சொல்றாங்க. எதிர் தன்மை, அதாவது ஆண் பெண் இணைவு சொல்லுவாங்க. சில பேர் அதை தவறா சொல்லுவாங்க. ஆண் பெண் இதுக்காக பண்ணிருக்காங்க, அது ஆணோட குறியோட இது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாம அதை அழகுபடுத்துறோம். எப்படி பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒன்றும் அதன் எதிர்த்தன்மையும் சேர்ந்தே முழுமையடையும் அப்படிங்கிறது ஒரு முழுமை தத்துவம். அதாவது இருப்பு தத்துவம். ஒன்றும் அதன் எதிரும் சேர்ந்தே முழுமையடைன்றது இருப்பு தத்துவம். இது ஆண் பெண் அப்படின்ற இது அப்படி இருந்தாலும் கூட அது எந்த இதுக்கு ஒரு உயிர்ப்பு அங்க உருவாகக்கூடிய ஒரு சூழலை தான் அது காமிக்குது. அதனால அது உயிர்ப்பு தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கிற ஒரு விஷயம். அதுக்காகவும் நம்ம அதை எடுத்துக்கிறோம். நம்முடைய வெப்பத்துக்கு அது பொருந்துறதாலையும் அதை எடுத்துக்கிறோம். நம்முடைய எதிர் தத்துவத்துக்கு அது பொருந்துறதாலையும் எடுத்துக்கிறோம். அதனால நம்ம எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த லிங்க வடிவம் நமக்கு பொருந்தும். மத்த உருவங்களை மத்த வடிவங்களை எல்லாத்த விட இந்த லிங்கம் சர்வ நிச்சயமா வெப்பத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு பொருத்தமா இருக்கு.